எல்லாரும் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருப்போம். காரை ஃபார்வர்ட் ஓட்டும்போது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஆனா ரிவர்ஸ் கியர் போட்ட உடனே அப்படின்னு ஒரு வித்தியாசமான சத்தம் வரும். சில பேர் உடனே என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ கியர் பாக்ஸ் ப்ராப்ளம் போல அந்த மாதிரி நினைப்பாங்க. ஆனா அது ப்ராப்ளம் கிடையாது. அது அந்த கியர் பாக்ஸ் டிசைனோட கேரக்டரிஸ்டிக்கே அதுதான். இன்னைக்கு அந்த சவுண்ட் ஏன் வருது, ஃபார்வர்ட் கியர் ஏன் சைலண்டா இருக்கு, ரிவர்ஸ் கியர் ஓட்டும் போது ஏன் ஒரு நாய்ஸியா இருக்கு, எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு பேசிக், இன்ஜின் சுத்திட்டு இருக்கும், அந்த பவர் கியர் பாக்ஸுக்கு வரும். கியர் பாக்ஸ்ல நிறைய கியர்ஸ் இருக்கும். நீங்க கியர் சேஞ்ச் பண்ணும்போது வேற வேற கியர் பேர் கனெக்ட் ஆகுது. அதனால ஸ்பீடும் டார்க்கும் மாறுது. அதே கியர் பாக்ஸ்ல ஃபார்வர்ட் கியருக்கும் ரிவர்ஸ் கியருக்கும் டிசைன் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட். அதுதான் இந்த சவுண்டுக்கு காரணம். ஃபார்வர்ட் கியர் ஏன் சைலண்டா இருக்கு? இமேஜின் பண்ணுங்க, ரெண்டு கோம்பு, ஒன்றும் இல்லை, நம்ம தலை வாடுற அந்த சீப்பு தான் சொல்றேன். ரெண்டு கோம்பை ஒன்னோட ஒன்று சேர்க்கிற மாதிரி ஒரே நேரத்தில் எல்லா டீத்தும் டச் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமா கான்டாக்ட் ஆகும். ஃபார்வர்ட் கியர்ஸ்ல இதே கான்செப்ட் தான். இதுக்கு பேரு ஹெலிக்கல் கியர்னு சொல்லுவாங்க. இதோட டீத்து ஸ்ட்ரெயிட்டா இருக்காது, கொஞ்சம் சாய்வா இருக்கும். அந்த சாய்வு காரணமா ஒரு டூத் கான்டாக்ட் ஆகும், அப்புறம் அடுத்த டூத், அப்புறம் அடுத்தது. ஸோ கிராஜுவலி லோடு ஷேர் ஆகும். இதனால வைப்ரேஷன் குறையும், சவுண்ட் குறையும், ஸ்மூத்தா இருக்கும். அதனால ஃபார்வர்ட் கியர் ஆல்மோஸ்ட் சைலண்ட். ரிவர்ஸ் கியர் ஏன் நாய்ஸி? இப்போ ரிவர்ஸ் கியருக்கு வரலாம். பல மேனுவல் கியர் பாக்ஸஸ்ல ரிவர்ஸ் கியர் ஸ்ட்ரெயிட் கட் கியர் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஸ்பர் கியர்னு சொல்லுவாங்க. இதுல டீத் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இப்போ இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு டோரை மெதுவா க்ளோஸ் பண்றதுக்கும் ஒரேடியா தள்ளுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒரேடியா தள்ளினா டக்குன்னு சத்தம் வரும். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் கியர்ல எல்லா டீத்தும் ஆல்மோஸ்ட் ஒரே நேரத்துல கான்டாக்ட் ஆகும். நல்லா டட் 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 அந்த மாதிரி சவுண்ட் வரும். அதுதான் நமக்கு அந்த மாதிரி சத்தம் கேட்குது. சவுண்ட் மட்டும் இல்ல, வைப்ரேஷனும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஸ்ட்ரெயிட் கியர் ஏன் யூஸ் பண்றாங்க? இங்க ஒரு கேள்வி வரும். ஃபார்வர்ட் கியர் மாதிரி ரிவர்ஸுக்கும் ஹெலிக்கல் கியர் யூஸ் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும். இதுக்கு ஆன்சர் என்னன்னா, முடியும், ஆனா தேவையில்லை. ஏன்னா ரிவர்ஸ் கியர் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம்? 5 செகண்ட், 10 செகண்ட். பார்க்கிங் எங்கேயா யூஸ் பண்ணுவோம், கேரேஜ் அந்த மாதிரி தான், அவ்வளவுதான். அப்புறம் ரிவர்ஸ்ல 40, 60, 80 km/h போகவே மாட்டோம். லோ ஸ்பீடு, லோ யூசேஜ், அதனால எக்ஸ்பென்சிவ் கியர் போட தேவையில்லை. ஸோ ஸ்ட்ரெயிட் கியர்ஸ் ஈஸி டு மேனுஃபேக்சர், ஸ்ட்ராங்கா இருக்கும், காஸ்ட் குறைவு, அதனால மேனுஃபேக்சரர் இதையே யூஸ் பண்றாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, எல்லா கார்ஸ்லயும் ரிவர்ஸ் கியர் நாய்ஸியா இருக்குமானா அது கிடையாது. சில மாடர்ன் மேனுவல் கியர் பாக்ஸ்ல ரிவர்ஸ் கியருக்கும் ஹெலிக்கல் கியர் அல்லது சிங்க்ரனைஸ்டு டிசைன் பயன்படுத்துறாங்க. அதனால சவுண்ட் ரொம்ப குறையும். ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்ல டிசைன் வேற மாதிரி, பிளானட்டரி கியர் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. அதனால ரிவர்ஸ் போட்டாலும் இந்த மாதிரி பெரிய சவுண்ட் வராது. ஸோ ரிவர்ஸ் கியர் சத்தம் வந்தா கியர் பாக்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தமானா கண்டிப்பா இல்ல. ஆனா இந்த சிம்டம்ஸ் இருந்தா மட்டும் கவனிக்கணும். ரிவர்ஸ் கியர் போடவே கஷ்டமா இருக்குது, கிரைண்டிங் சவுண்ட் ஒரு மாதிரி வர்றது, கியர் ஜம்ப் ஆகுது, கிளட்ச் முழுசா பிரஸ் பண்ணியும் சத்தம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படின்னா மெக்கானிக்கு கண்டிப்பா செக் பண்ணணும். அதனால ரிவர்ஸ் கியர் நாய்ஸியா இருக்கிறது ஒரு டிஃபெக்ட் கிடையாது, அது கியர் பாக்ஸ் டிசைன் தான் காரணம். அடுத்த தடவை ரிவர்ஸ் போடும்போது இந்த சத்தம் நார்மல் தாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கார் சீக்ரெட்டை எளிமையா தெரிஞ்சுக்கணும்னா ஸ்பீட் டிரைவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Till then, bye.